அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில காரணங்களால என்னால் டேரோ ரீடிங்ஸ் எதுவும் பண்ண முடியல, வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அதுக்கான சூழல் இங்கே இல்லை. அதனால தான் ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி அமைய இருக்கு, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை நீங்க எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்க போறோம். So I have 4 groups here. Group number 1, you have reflection. Group number 2, you have positive outlook. Group number 3, you have spiritual quest. Group number 4, you have achievement. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன். யூ ஆல்சோ ஹேவ் கிளீன் இட் அப், பிளெஸிங்ஸ், கம்ஃபர்ட். யூ ஹேவ் ட்ராமா, பேர்ட் ஃப்ளையிங். இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நியூஸ் இஸ் ஆன் த வே. கெரியர். You also have boot. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, increase your efforts if you want to achieve your goals. So group number 1, இந்த oracle cards and tarot cardsலாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க ஒரு யூனிக் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் நீங்க பண்ண இருக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய நாட்கள்ல. உங்களோட ரீடிங்ல தி ஹையரஃபென்ட் 2 முறை வந்திருக்கு. இது தவிர யூ ஹேவ் தி எம்பரர் ஆல்சோ. அதனால இந்த கார்ட்ஸை உங்களோட ஆரக்கிள் கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ மற்ற டேரோ கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது இந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கூடுதல் சுமையை உங்களுக்கு கொடுத்த மாதிரியும் நீங்க உணர்றீங்க. ஸோ இந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதன் விளைவு உங்களுக்கு சாதகமா இருக்கலாம், உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கலாம், உங்களை இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகலாம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான திறமையும் உங்களுடைய அனுபவமும் மற்றவங்களை வியக்க வைக்கலாம். அதே சமயம் நீங்க செய்ய இருக்கிற இந்த பிரசன்டேஷன் நல்ல ஒரு வரவேற்பு பெறலனா, இல்ல நீங்க இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா, இதை செயலாக்கம் பண்ண முடியாது, இது செயல்படுத்தும் போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றது மாதிரி இருக்கும். அதனால நம்ம புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். இது நாள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோமோ, வழக்கமா நம்ம என்ன செய்வோமோ அதையே நம்ம செஞ்சிடலாம். இந்த கிரியேட்டிவ் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தாட்ஸ் இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கான இடம் இது இல்லை, அதுக்கான தருணம் இது இல்லை அப்படின்னு இதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா இதனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்காது, உங்களோட வளர்ச்சியை அது பாதிக்கும். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை உங்களால மனதார ஏத்துக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க 4 of Cupsலயும் பார்த்துட்டு இருக்கீங்க, 2 of Pentaclesலயும் பார்த்துட்டு இருக்கீங்க, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஆர்க்கலையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆழமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, சிந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனா குரூப் நம்பர் 1 இந்த ரீடிங் வழியா விநாயக பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அறிவை நீங்க ஏன் சந்தேகிக்கிறீங்க? உங்களுடைய தனித்துவமான திறமையும் அறிவையும் ஞானத்தையும் அனுபவத்தையும் நீங்க ஏன் சந்தேகிக்கிறீங்க? உங்களை நீங்க ஏன் குறைவா மதிப்பிடுறீங்க அப்படின்னு உங்களை ஆழமா சிந்திச்சு ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க சொல்றாங்க. இந்த ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ்ல நீங்க ஒரு சார்டோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை யாரும் பயன்படுத்தாம இல்ல யாரும் இதை கவனிக்காம அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்க மாதிரி டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற தனித்துவமான திறமையும் உங்களுடைய அனுபவத்தையும் நீங்களே குறைவா மதிப்பிட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதனால உங்களையும் நீங்க பெருசா குறை சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா,
த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் உங்களோட ரீடிங்கில் 2 முறை இருக்குது. யூ ஹேவ் தி ஹைரஃபென்ட், அதுவும் 2 முறை இருக்குது. யூ ஹேவ் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், இங்கே ஒரு வித்தியாசமான இமேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே 4 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்களும் உங்கள் டீமில் இருக்கவங்களும் உங்கள் மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களோட ஐடியாஸை நீங்கள் வெளிப்படுத்தும் போது இதை எப்பவும் செய்கிற மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக செய்யலாம், புதுசாக ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம், இதை இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணாலும் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை நான் உறுதியாக சொல்லுவேன், இது என்னால் செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் மற்றவங்க பொருட்படுத்தாமல் இருக்கலாம், உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம். இதே ப்ராஜெக்ட்ல உங்களோட ஒர்க் பண்ற மற்றவங்களுக்கு நீங்க சொல்றத விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாம இருக்கலாம். இதெல்லாம் அவங்க மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒத்து வராது, இது சரியா வராது அப்படின்ற முடிவுக்கு அவங்க டைரக்டா வரலாம். ஸோ குரூப் நம்பர் 1, நீங்க தற்சமயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உங்களுக்கு மிகுந்த கவலையை கொடுத்தாலும், உங்க மேலேயே உங்களை சந்தேகிக்க வச்சாலும், உங்க திறமைகளை நீங்க குறைவா மதிப்பிட வச்சாலும் இதுவும் கடந்து போகும். இந்த நிலையை நீங்க கடந்து வருவீங்க. அதனால உங்க மேல நம்பிக்கை வச்சு, உங்களுடைய தனித்துவமான திறமைகள் மீது நீங்க நம்பிக்கை வச்சு, யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாம மத்தவங்களாம் வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த குறிப்பிட்ட ப்ரெசன்டேஷன் நீங்க செய்ய இருக்கீங்க அப்படின்றது தான் உங்களோட ரீடிங்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ blessings, comfort, news is on the way, career, and increase your efforts if you want to achieve your goals. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்க மைண்டை நீங்க பாசிட்டிவா வச்சு நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே உங்க மனசுல நீங்க அனுமதி கொடுத்து, யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எதனால அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. வித் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு அந்த திறமை இருக்கு, அந்த அனுபவம் இருக்கு, அந்த அறிவு இருக்கு, தனித்துவமான திறமை இருக்கு அப்படின்னு அடையாளம் காணப்பட்டதுனால மட்டுமே தான் இந்த ஒரு உயரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ஆஃப் பென்டிகல்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இப்போ ஒரு தடுமாற்றமான மனநிலையில நீங்க இருந்தாலும் என்ன ஆகும், எந்த மாதிரி இது போய் முடியும், இது பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு நீங்க ஒரு குழப்பமான மனநிலையில இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் முடியும் போது நீங்க இந்த நைட் ஆஃப் வான்ஸ் மாதிரி உங்களோட மன உறுதிக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைச்ச வெற்றி இது அப்படின்னு நீங்க தலை நிமிர்ந்து நிற்கலாம், பெருமைப்படலாம். நீங்க அந்த மாதிரி ஒரு சூழலும் வரக்கூடிய வாரங்கள்ல உங்களுக்கு உருவாக போகுது அப்படின்னு சொல்லணும். இந்த பிளெஸிங்ஸ் ஆர்க்குள் ஆகட்டும், இந்த கம்ஃபர்ட் அப்படின்ற ஆர்க்குள் ஆகட்டும், மலர்கள் மலர்ற மாதிரி பாக்குறீங்க பாருங்க. அதனால ஒரு குட் நியூஸ், நீங்க எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல. குறிப்பா உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் நியூஸ் இஸ் ஆன் த வே. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க, ஒரு ப்ராக்ரஸ் பார்ப்பீங்களா இருக்கும் உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும். வித் clean it up, drama, 4 of cups and blessings and comfortல இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு இன்னொரு மெசேஜ் என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமா நீங்க நிறைய தடைகள், எதிர்ப்புகள், உங்க மேல பொறாமப்பட்டு ஒரு சில பேர் என்ன செய்யறோம் இல்ல என்ன பேசுறோம்னு யோசிக்காம கடுமையான வார்த்தைகள்ல பேசியிருக்கலாம், இல்ல அந்த மாதிரி சூழ்நிலைய அவங்க அறிந்தே உருவாக்கி இருக்கலாம் உங்களுக்கு. நீங்க இதுல இருந்து விலகிடுவீங்க, வெளியில போயிடுவீங்க, ஸோ இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சே பண்ணியிருப்பாங்க. அதனால நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இது போன்ற மனிதர்கள் உங்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள், அதுல இருந்தெல்லாம் நீங்க குணமாகுங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான மெசேஜா இருக்கு. ஸோ குரூப் நம்பர் 1, ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு யூ. உங்களோட கார்ட்ஸ்லயே எனக்கு இந்த 6 ஆஃப் வான்ஸ் தனித்து தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால ஒரு யூனிக் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண இருக்கீங்க, ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இதை நீங்க சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்ய இருக்கீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை, உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் இருக்க தேவை இல்லை அப்படின்றதுதான் உங்களோட ரீடிங்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. நல்ல ஒரு வரவேற்பு பெறுவீங்க நீங்க, மற்றவங்களால இது ஏத்துக்கப்படும்.
உங்களுடைய கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களோட ரீடிங்ல இருந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ குரூப் நம்பர் 1 இந்த செப்டம்பர் மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்க போது பிளெஸிங்ஸ் உங்களை நோக்கி வர இருக்கு. மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 1 தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் subscribe to Rainbow Blessings and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Oracle cardsல you have positive outlook, to be fair, you have flexibility, movement, concentration, you have spear. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா heart take over what you no longer have, you have lion, it says time to act. You also have apple. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா temptation will test you. ஸோ குரூப் நம்பர் 2 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க கரண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால நீங்க தடுமாறி போயிருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல கடந்த மாதமோ இல்லை கடந்த சில வாரங்களாகவும் நீங்க இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கலாம். ஆனா இதுல இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வரதுக்கான முயற்சியை இந்த செப்டம்பர் மாதம் நீங்க செய்ய இருக்கீங்க. உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் சமமா வச்சுக்கணும், இதெல்லாம் பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அப்படின்ற முயற்சியை நீங்க செய்ய போறீங்க. உங்களோட உயர்ந்த நன்மைக்காக இதெல்லாம் நீங்க செய்ய இருக்கீங்க. ஸோ உங்களோட மெயின் ஆரக்கிளான பாசிட்டிவ் அவுட்லுக் இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு நிறைய தலைகள் இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஆரக்கிள் கார்டை நான் மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பத்தி கவலைகள் இருக்கு. ஒன்றா இரண்டா அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் எதை எடுத்தாலும் நீங்க தடைகள் சந்திச்சிட்டு இருக்கலாம், எதிர்ப்புகள் சந்திச்சிட்டு இருக்கலாம். உங்களோட கெரியர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இது உங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை இது உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதா இருந்தாலும், இல்லை உங்க நண்பர்கள் சம்மந்தப்பட்டதாலும், இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், பண வரவு சம்மந்தப்பட்டதா இருந்தாலும், இல்லை உங்களோட வேலையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி, அங்கீகாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதுல முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதா நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு அதை பத்தின பயமும் குழப்பமும் நிறைந்த ஒரு சூழல்ல நீங்க தற்சமயம் இல்ல கடந்த சில வாரங்களா மாதங்களா நீங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருந்துட்டு இருக்கலாம். ஆனா குரூப் நம்பர் 2 இந்த ரீடிங் வழியா விநாயகர் பெருமான் உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி அமைச்சுக்கிறீங்க அப்படின்றது உங்களோட பார்வையில இருக்கு, உங்களோட கண்ணோட்டத்துல இருக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி அணுகுறீங்க, உங்களோட தினசரி வாழ்க்கையை நீங்க எப்படி அணுகுறீங்க அப்படின்றதுல இருக்கு. இந்த ஆரக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு முழுமையான ஒரு நிலவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வளர்ப்பிறையில இருக்கக்கூடிய அந்த நிலா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காது, ஒரே சீரா இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா தான் இருக்கும். இன்பம், துன்பம், அன்பு, பகைமை, வெற்றி, தோல்வி இதெல்லாம் கலந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை இல்லையா? ஆனா இந்த மாதிரி தருணங்களை நம்ம சந்திக்கும் போது, இந்த மாதிரி தருணங்களை நம்ம எதிர்கொள்ளும் போது நம்மளோட மனநிலையை நம்ம எந்த மாதிரி வச்சுக்கிறோம், நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இதை சார்ந்த விஷயங்களை நம்ம அணுகிறோம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனதுனால, இல்ல தொடர் தோல்விகளே நம்ம சந்திச்சதுனால இனிமே நம்மளுக்கு எதுவுமே நல்லதே நடக்காது, எல்லாமே இதே மாதிரிதான் நடக்கும், ஏமாற்றம் மட்டுமே தான் என்னோட வாழ்க்கையில இருக்கு, எது எடுத்தாலும் தடை தான் இருக்கு, தோல்வியை தான் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு துவண்டு போய் வாழ்க்கையே முடிஞ்சு போறதா அர்த்தம் இல்லை இல்லையா? நம்ம வாழ்க்கைய நம்மளே வீணடிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் நம்மளோட திறமையும் நம்மளோட மகிழ்ச்சியையும் மன அமைதியும் நம்ம இதனால இழக்கிறோம். ஆனா அதே சமயம் நீங்க எந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையை சந்திச்சாலும் இதுல இருந்து மீண்டு எழறது மிகவும் கடினம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை நீங்க எதிர்கொண்டாலும்
மனம் தளராம இதிலிருந்து மீண்டு என்னால வர முடியும். மீண்டும் என்னோட வாழ்க்கையில ஒளி வீச தொடங்கும். அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒன்றா என்னோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நேர்மறையான எண்ணங்களை நம்ம மனதுல நிரப்பி அதை தொடர்ந்து நம்மளோட செயல்கள் அமையும் போது உங்களோட இலக்கை உங்களால அடைய முடியும், வெற்றி காண முடியும். உங்களோட தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். ஸோ இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய விஷயங்களை எப்படி அணுகுறீங்க, ஒரு நெருக்கடியான நிலையை நீங்க எப்படி அணுகுறீங்க, உங்க மனநிலை எது போல இருக்கு அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த ஒரு புரிதல் தான் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வர இருக்கு. கடந்த சில மாதங்கள் உங்களுக்கு மிகுந்த மன வலியும் வேதனையும் கொடுத்திருக்கும். உங்களோட சந்தோஷம், உங்களோட மன அமைதி, தூக்கம் இதெல்லாம் கூட ஒரு சில பேர் இழந்திருப்பீங்க. ஆனா இந்த செப்டம்பர் மாதத்துல இதெல்லாம் சீர்படுத்த நீங்க இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க சரி பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்க இருக்கீங்க. ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல பார்க்க இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நிறைவா இருக்கு. கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவா இருக்கு அப்படின்றத அடிப்படையா வச்சு இங்க இருந்து உங்க வாழ்க்கைய புதுசா தொடங்க இருக்கீங்க அப்படின்றா உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. வித் பேஜ் ஆஃப் swords, 5 of swords and flexibility. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இல்ல உங்க ஃபேமிலியில இல்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களோட இல்ல உங்களோட வேலை செய்யறவங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், வாக்குவாதம் ஏற்படலாம், அது ஒரு பிரச்சனையா மாறலாம். ஆனா உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் ஏற்படுதுன்னா எதுல நீங்க கலந்துக்கணும், எதுல நீங்க விலகி இருக்கணும் அப்படின்ற புரிதல் ஏற்பட இருக்கு. எல்லா பிரச்சனையிலும் நீங்க கலந்து ஒரு தீர்வு கொடுக்கணும், தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்ய போறது இல்லை. ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதையே உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை உணர்த்தி இருக்கிறதுனால ஆரம்பத்திலேயே உங்களால அதை அறிந்து கொள்ள முடியுமா இருக்கும். எஸ்பெஷலி யூ ஹேவ் திஸ் குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் த மூன் கார்ட். உங்களோட உள்ளுணர்வே உங்களுக்கு சரியான செய்தி சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சில பேர் பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கலாம், தடைகளை உருவாக்கிட்டு இருக்கலாம், இல்ல வீண் வாக்குவாதத்துல உங்களை இன்வால்வ் பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நீங்க இனிமே பொருட்படுத்த போறது இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வே ஏற்படாது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியறதுனால இதுல இருந்து நீங்க விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணலாம். இல்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல இல்ல ஒரு சில தருணங்கள்ல நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கலாம். எங்க வளைந்து நெளிந்து போகணுமோ அங்க அந்த மாதிரி நீங்க இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரியும் நடந்துப்பீங்க. அது மட்டும் இல்லாம மூங்கில் மரம் எதை குறிக்குதுன்னா வளர்ச்சி. அதே தான் நீங்க இந்த மூமெண்ட்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு மந்தமான நிலையிலயோ ஒரு தேக்க நிலையிலயோ உங்களோட வாழ்க்கை சூழல் இருந்திருக்கலாம். இது உங்களோட கெரியர் சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையில நீங்க இருந்திருக்கலாம். நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் நீங்க பார்க்க போறீங்க. வளர்ச்சி இருக்க போது உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வேகமா நடக்க இருக்கு அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஆர்க்குல நீங்க ஒரு ஸ்பைடர் வெப் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்டாரோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சில பேருக்கு இது உங்களோட செல்ஃப் லிமிட்டிங் பிலீவ்ஸ் கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். இல்லை ஒரு சில பேர் நம்ம ஆரம்பத்துல பார்த்தது மாதிரி உங்க வாழ்க்கை நீங்க எப்படி அணுகுறீங்க, எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நீங்க அணுகுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா உங்களோட ப்ரையாரிட்டி என்ன, உங்களோட இலக்கு என்ன, அதை நோக்கி நீங்க எவ்வளவு தூரம் முயற்சி செய்யறீங்க. ஒரு முறை 2 முறை நீங்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா அதோட நீங்க துவண்டு போறீங்களா, இல்ல விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட பொறுமையா உங்க வாழ்க்கையை எப்படி சீர்படுத்துறது, செம்மைப்படுத்துறது, உங்களோட இலக்கை எப்படி அடையிறது அப்படின்னு நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யறீங்களா அப்படின்றதுதான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது.
இதே மெசேஜ் தான் நம்ம த லவர்ஸ் கார்ட், ஏஸ் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் த மூன் கார்ட். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த ஆழமா உணர்த்திட்டு இருக்குன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 2, உங்களோட மனதுக்கு மிகுந்த நெருக்கமா ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கு. இது சில பேருக்கு உங்களோட கெரியர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஒரு கோல் நீங்க செட் பண்ணியிருப்பீங்க. இந்த நிலையை நீங்க இந்த வருஷத்துல அடையணும். இல்ல இந்த குறிப்பிட்ட மாதத்திற்கு உள்ளதான் நீங்க அடையணும்னு இருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு இது ஃபைனான்சியல் கோலா இருக்கலாம். ஒரு வீடு வாங்கணும். இந்த லவர்ஸ் கார்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால உங்களுக்குன்னு ஒரு வீடு நீங்க வாங்கணும் அப்படின்றதும் ஒரு இலக்கா இருக்கலாம். இல்ல இது ஒரு ரிலேஷன்ஷிப் கோலா இருக்கலாம். இது வரைக்கும் நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். என்னோட வாழ்க்கையை நான் மீட்டு எடுக்க போறேன், சீர் செய்ய போறேன். என்னோட மன மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் நான் ஒருவரே காரணம் அப்படின்னு உங்க வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்துல, ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல நீங்க பார்க்க இருக்கீங்க அப்படின்றது உங்களோட இலக்கா இருக்கும். ஏதோ ஒண்ணு உங்க மனதுக்கு மிகுந்த நெருக்கமான ஒண்ணா இருக்கு. அதை நோக்கி நீங்க செயல்படணும் அப்படின்னு உறுதியா இருக்கீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்பட இருக்கீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது வித் லவர்ஸ் கார்ட். இது சில பேருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியதாகவும் இருக்கலாம். இல்ல உங்களோட கெரியர்ல நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இல்ல ஒரு சேஞ்ச் நீங்க விரும்புறீங்க. நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு முக்கியமான முடிவு எடுத்து கூட நீங்க இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க செயல்படலாம். உங்களோட லாங் டேர்ம் ஃபியூச்சரை நீங்க மனசுல வச்சு ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்பட இருக்கீங்க இந்த செப்டம்பர் மாதத்துல. தட்ஸ் வை யூ ஹேவ் மூமெண்ட், யூ ஹேவ் டைம் டு ஆக்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியில நான் ஒரு சில மெசேஜஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது எல்லாமே நீங்க விரும்பியபடி, நீங்க நினைச்சபடி நடக்க இருக்கு. உங்களோட பார்வைய, உங்களோட மனநிலைய நீங்க பாசிட்டிவா வச்சுக்கும் போது, உங்க வாழ்க்கையை நீங்க நேர்மறையா அணுகும் போது, இது எல்லாமே நடக்க இருக்கு. நீங்க என்ன விரும்புறீங்களோ, என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய கனவு என்னவோ, விருப்பம் என்னவோ, அது கூடிய விரைவில் நிகழ இருக்கு அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. இந்த ஆரத்துல நீங்க ஒரு பேலன்ஸோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. டாரோ கார்ட்ஸ்ல யூ ஹேவ் த ஜஸ்டிஸ் கார்ட். இதை நான் த லவர்ஸ் கார்டோட பொருத்தி பார்க்கும்போது, ஒரு சில பேர் உங்களோட வீடு சம்பந்தமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க இருக்கீங்க இந்த செப்டம்பர் மாதத்துல. உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குறது உங்களுடைய கனவா இருக்கும். உங்களுடைய கனவு இல்லம் எப்ப அமையும் அப்படின்னு நீங்க ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. இது கூட உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவா இருக்கும். இல்ல இது உங்களோட இலக்காவும் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு வீடு நீங்க வாங்குறது. இந்த ஜஸ்டிஸ் கார்டோட இமேஜ்ல நீங்க டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த வீடு நீங்க வாங்கும்போது இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியரா இருக்கா அப்படின்னு நீங்க லீகலா செக் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க முறையா செஞ்சு, இந்த அக்ரிமெண்ட்லாம் நீங்க சைன் பண்றதுக்கு முன்னதா அதை சரியா தெளிவா படிச்சு சைன் பண்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களோட ரீடிங்ல இந்த ஜஸ்டிஸ், டு பி ஃபேர் அப்படின்றது 2 முறை ஹைலைட் ஆகி வந்திருக்கு. வித் சேரியட், 6 of wands and 8 of pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, இது உங்களோட கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயம்னா ஒரு ப்ராக்ரஸ் நீங்க பார்ப்பீங்க, வளர்ச்சி இருக்கும், உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு இது பே ஹைக்கா கூட இருக்கும், ஊதிய உயர்வா இருக்கும். இன்னும் சில பேர் உங்களோட ஒர்க் சம்பந்தமா இந்த மாதத்துல நீங்க ஒரு சில டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு சில முக்கியமான மீட்டிங்ஸ்ல நீங்க கலந்துப்பீங்களா இருக்கும். ஸோ குரூப் நம்பர் 2, எந்த ஒரு விஷயம் உங்களோட மனதுக்கு மிகுந்த நெருக்கமா இருக்கோ, எது உங்களுடைய கனவா இருக்கோ, அது கூடிய விரைவில் நிஜமாக போகுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. குறிப்பா இந்த மூன் கார்டோட பேக்ட்ராப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபுல் மூன் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரெப்ரசன்ட் பண்றது உங்களுக்கு வரக்கூடிய அந்த தெளிவு, அந்த புரிதல். உங்க ரீடிங் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருந்தது மாதிரி, எந்தெந்த விஷயங்களை உங்க மனதுல இருந்து முழுமையா நீங்க நீக்கணும், உங்க மனக்காயங்களை ஆத்தணுமோ அதுக்கான முயற்சி நீங்க செய்ய போறீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சீர்படுத்த போறீங்க. உங்க எண்ண ஓட்டத்தை நீங்க சீர்படுத்த போறீங்க. உங்க மனதுல நீங்க என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கு அப்படின்றத நீங்க முடிவு பண்ண போறீங்க. நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே உங்க மனதுல அனுமதி இருக்கு அப்படின்னு உறுதியா இருந்து
செயல்பட போறீங்க. உங்க வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்க இருக்கீங்க. புதிய பார்வையில பார்க்க இருக்கீங்க. இது எந்த மாதிரி ஒரு இலக்கா இருந்தாலும், நீங்க பொறுமையா, மன உறுதியோட, விடாமுயற்சியோட நீங்க செயல்படும்போது உங்களுக்கு வெற்றி காத்துட்டு இருக்கு. தேங்க் யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட். யூ ஆல்சோ ஹேவ் ஃபோக் இன் த ரோட், fulfillment, happiness, escape. You also have club. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ், someone will try to make you do something against your will. You have carrot. இதில் என்ன மெசேஜ் இருக்குன்னா opportunity or windfall. You have tower. It's a solid foundation, success with effort. ஸோ குரூப் நம்பர் 3 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமா இருக்க போது, ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவும் இருக்க போது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. யூ ஹேவ் ஃபுல்ஃபில்மெண்ட், யூ ஹேவ் ஹாப்பினஸ், யூ ஹேவ் 10 of cups, you have 10 of pentacles, opportunity or windfall, solid foundation, success with effort. இது எல்லாத்துக்கும் மேல you have the star card, the wish fulfillment card. அதனால உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பம் இந்த மாதம் நிறைவேற இருக்கு. உங்களுடைய இலக்கை நீங்க அடையிறீங்கன்னு சொல்லலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதா உங்களோட மெயின் ஆரக்கிளான ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் பத்தி பார்க்கலாம். இந்த ரீடிங் வழியா விநாயக பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எல்லா தருணங்களிலும் விநாயகர் உங்களுடைய துணையா இருந்திருக்காங்க. முக்கியமா நெருக்கடியான நிலையை நீங்க சந்திக்கும் போது, இந்த ஃபோக் இந்த ரோட்ல நீங்க பார்க்கறது மாதிரி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு நீங்க நிற்கும் போது, அடுத்து என்ன முடிவை எடுத்து செயல்படுறதுன்னு குழம்பி போய் நீங்க நிற்கும் போது, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து செயல்பட்டிருக்காங்க. தடைகளை தாண்டி நீங்க வெற்றி அடையிறதுக்கான பாதையை உங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு திரும்ப ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல கூட நீங்க இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை நீங்க சந்திச்சிருப்பீங்க. வித் த கிளப் oracle here, it says someone will try to make you do something against your will, and you also have escape. ஈவன் இந்த 6 of swords ஓட இமேஜ் கூட பாருங்களேன். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் சரியில்லை, அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது, வேதனையை கொடுக்குது அப்படின்னு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து அமைதியான ஒரு சூழலுக்கு இவங்க போற மாதிரி இருக்கு. குறிப்பா இந்த எஸ்கேப் அப்படின்ற ஆரக்கிள் வழியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க உதவி செய்ய தயங்க மாட்டீங்களா இருக்கும். உங்களோட இடத்துல இருந்து நீங்க மற்றவங்களை பார்க்கறதுனால அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு அறிந்து அவங்க கேட்காமலேயே உதவி செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு நபரா இருப்பீங்க. அதனால நிறைய முறை உங்ககிட்ட இருந்து உதவிகளை வாங்கிட்டு இன் ரிட்டர்ன் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, உங்க மனதை காயப்படுத்தியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு வழக்கமாகவே ஆகியிருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் உங்களுக்கு விருப்பம் இல்லாத செயலை செய்ய சொல்லலாம். இல்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்களை உங்க மேல திணிக்கலாம். சோ இந்த மாதிரி நபர்களிடம் இருந்து நீங்க விலகி இருப்பது உங்க மனதுக்கு அமைதியை கொடுக்கும் அப்படின்றதுதான் உங்க ரீடிங்ல இருந்து பார்க்க முடியுது. வித் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். தினந்தோறும் நீங்க காலையிலயோ மாலையிலயோ நீங்க விரும்புற இஷ்ட தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபடலாம். உங்களுடைய மன கவலைகள், வேதனைகள், பயங்கள் இதெல்லாம் நீங்க மனதார அவங்க கிட்ட சொல்லலாம். ஒரு ப்ரேயர்ல, ஒரு மெடிடேஷன்ல நீங்க 10 to 15 minutes அது நீங்க ஈடுபடலாம். உங்களோட ஆன்மீக தேடலும் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். With 3 of Pentacles, Ace of Wands, 8 of Pentacles and the Hierophant. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்க ஏதோ ஒன்று புதுசா செய்யணும்னு நினைக்கலாம். இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கலாம் சில பேருக்கு, இல்லை இது ஒரு ஆன்லைன் ஸ்டோராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு
கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், லைக் ஆர்ட், மியூசிக், டான்ஸ். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம். உங்களுடைய பெயிண்டிங்ஸ், உங்களோட ட்ராயிங்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம். இல்லை சில பேர் கேண்டில் மேக்கிங், இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை இன்னும் சில பேர் கைவினை பொருட்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ 8 of Pentacles அண்ட் ஹைரஃபென்ட். குறிப்பாக இந்த ஸ்பெசிஃபிக் ஹைரஃபென்ட்ல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம். இது ஃபேஷன் ஜுவல்லரியாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இந்த கார்டில் பார்த்துட்டு இருக்க மாதிரி டெக்கோர் ஐட்டம்ஸாக இருக்கலாம். களிமண்ணால் செய்யக்கூடிய வீட்டு அலங்கார பொருட்களாக இருக்கலாம். இது உங்கள் வாழ்க்கை சூழலோட எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓவராலாக என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு சில பேர் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ஆன்லைன் ஸ்டோர் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு வழியில் உங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸை நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருப்பீங்க. அது ஆரம்பித்து சில மாதங்கள் ஆகி நீங்கள் நினைச்ச மாதிரி அது சரியாக போகாமல் இருக்கலாம். ஒரு சில தடைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கலாம். அதனால உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இது சரியான முடிவு தான் நம்ம எடுத்து செயல்படுறோமா, இல்லை இதுலேயே தொடரலாமா, இல்லை இதை விட்டுடலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் உங்கள் மனசில் எழுந்திருக்கும். ஆனால் குரூப் நம்பர் 3 with 3 of Pentacles, Ace of Wands, 8 of Pentacles, the Star card, 10 of Cups, 10 of Pentacles, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, ஈவன் வித் த Fool card, the Magician, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைக்கிற பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்க போது. நீங்கள் செய்கிற ப்ராடக்ட்ஸோட தரம் இருக்கு இல்லையா, குவாலிட்டி இருக்கு இல்லையா, இது பொதுவாக வெளியில் கிடைக்கிறத விட ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதில் வெளிப்பட்டிருக்கும். எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்டாக உங்களோட ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ உங்களோட ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருந்தாலும், ஆன்லைன் ஸ்டோராக இருந்தாலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற இருக்கீங்க. எல்லாரும் தேடி வந்து விரும்பி வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்க போது உங்களோடது. ஸோ யூ ஸ்டார்டிங் அ நியூ ஜேர்னி, அ நியூ பிகினிங். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்ருக்கு. வித் ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் வின்ஃபால். இந்த செப்டம்பர் மாதம் ஒரு குறிப்பிடத்தக்க மாதமாக இருக்க போது, அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த 2024 நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கட்டாயமாக தனித்து தெரியும் அப்படின்னு சொல்லியே ஆகணும். வித் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இந்த வரவேற்பை நீங்கள் பெறும்போது உங்களோட தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். அதே சமயம் உங்களோட கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸையும் நீங்கள் இன்னும் வளர்த்துப்பீங்க. உங்களோட திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தும் போது யூ ஷைன் ஈவன் மோர் பிரைட்டர். அதுதான் இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸோட இமேஜ்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லணும். உங்களோட தனித்துவமான திறமைகளுக்கும், உங்களோட கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்காகட்டும், உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ்க்காகட்டும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பம் இதெல்லாம் நிறைவேற இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பு. இந்த 3 கார்டில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் சந்திக்காத இடைஞ்சல்களே இல்லை, நீங்கள் சந்திக்காத தடைகளே இல்லை. இந்த ஃபோக் இந்த ரோலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இதோட நம்ம நிறுத்திடலாமா, நம்ம தெரிஞ்ச வேலையை நம்ம செய்யலாமா, நம்ம எதுக்கு புதுசாக இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற காலகட்டத்தெல்லாம் நீங்கள் கடந்து தான் இப்போ இந்த நிலையை அடைஞ்சிருக்கீங்க. இந்த 3 கார்டு வழியாக என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்கள் நிறைய செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்க, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க, சுய பரிசோதனை பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையை நீங்கள் சந்திக்கும் போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், நம்ம எதுக்காக இதை ஆரம்பித்தோம், நம்மளுடைய இலக்கு என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் செய்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி உங்களே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறதன் வழியாக இதுக்கு எல்லாத்துக்கும் விடைகளை நீங்களே சொல்லியிருப்பீங்க. அதனால இதுக்கு தானே நம்ம ஆரம்பித்தோம், இதை நோக்கி தானே நம்ம பயணம் செய்கிறோம், இதுதானே நம்ம இலக்கு, இதை அடையாமல் நம்ம பாதியிலே நிறுத்தணும்னா எப்படி அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, உற்சாகப்படுத்தியிருக்கீங்க.
எப்பெல்லாம் நீங்க துவண்டு போற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் நீங்க மீண்டு எழுந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். உங்களோட கடின உழைப்பும் இறை சக்தியோட அருளும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த வெற்றியை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். குரூப் நம்பர் 3 வித் ஃபுல் கார்ட் அண்ட் த மெஜிஷியன் என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க இந்த இடத்தை பிடிச்ச பிறகு உங்களை யாராலையும் அசைக்க முடியாது, யாராலையும் உங்களோட போட்டி போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க திறமைசாலியா இருப்பீங்க. உங்களுடைய வேலை பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி பெற்ற ஒருவரா இருப்பீங்க. அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. டெடிகேட்டடா இருப்பீங்க, கமிட்டடா இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு நீங்க 100% உங்களோட உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் நீங்க அமைக்க இருக்கீங்கன்னு சொல்லணும். உங்களோட கடின உழைப்புக்கான வெற்றியும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நிலை வந்துடுச்சு. குறிப்பா இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு தான் உங்களோட கார்ட்ஸ் வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதம் தொடங்கி நிறைய பேர் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், உங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், உங்களோட ஒர்க்ல உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதனால நிறைய டிமாண்ட் ஏற்படலாம் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு. வித் 8 of Pentacles, Ace of Wands and the Magician இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்க ஒரு மெஜிஷியன் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தனித்துவம் இருக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு. உங்களை மாதிரியே உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களோட ஆன்லைன் ஸ்டோர் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே ஷைன் ஆக போகுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இல்ல சில பேருக்கு இவ்வளோ திறமைகள் இருந்தும் இதெல்லாம் செயல்படுத்த முடியாம இருக்கலாம். உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்கலாம். இதுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுக்க முடியாம இருக்கலாம். இந்த ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை இந்த ஆன்லைன் ஸ்டோர் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு சில தடைகளை நீங்க சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தடைகளெல்லாம் விலகிறது தான் பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்துல இருப்பீங்க. செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் காத்துட்டு இருக்கு. வித் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் த ஃபுல் கார்ட் உங்களுடைய கனவை நிஜமாக்குறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். உங்களோட மெயின் ஆர்க்லோட நம்பர் பார்த்தீங்கன்னா 40, இந்த ஃபோக் இன் த ரோட் அப்படின்ற ஆர்க்லோட நம்பர் 13. ஸோ நம்பர் 4 உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. இது ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன், ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான அடித்தளத்தை நீங்கள் உருவாக்குவீங்க இல்லை உருவாக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லணும். 13th of September உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கலாம், ஒரு குறிப்பிடத்தக்க நாளாக இருக்கலாம். உங்களோட ரீடிங்ல யூ ஹேவ் 10 of Cups and 10 of Pentacles. அதனால அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலான மன நிறைவும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். வித் 10 of Pentacles உங்களுடைய பண வரவு அதிகரிக்க போது, ஃபைனான்சஸ் இம்ப்ரூவ் ஆக போது, ஒரு செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். வித் 10 of Cups and 10 of Pentacles உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் நிறைந்திருக்க போதுன்னு சொல்லணும். உங்களுக்கு கிடைக்க இருக்கிற இந்த வெற்றியையும் இந்த சந்தோஷத்தையும் உங்க உறவுகளோடையும் உங்களுடைய நண்பர்களோடையும் உங்க மனதுக்கு மிகுந்த நெருக்கமானவங்களோடையும் நீங்க பகிர்ந்துக்க இருக்கீங்க. வித் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் அண்ட் 10 of Pentacles இருக்கக்கூடிய இந்த இமேஜ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, ஒரு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் இருந்திருக்கும், பிரார்த்தனை இருந்திருக்கும். அந்த பிரார்த்தனை அந்த வேண்டுதல் நிறைவேறதுனால நீங்க அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல ஆதரவற்றவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ குரூப் நம்பர் 3 ஓவராலா பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஸ்டார்டிங் அ நியூ ஜேர்னி. உங்களோட திறமைகளை நீங்க முழுமையா வெளிப்படுத்துறீங்க. யூ லெட்டிங் யுவர் டேலண்ட் ஷைன். வளர்ச்சியும் வளமையும் அங்கீகாரமும் வெற்றியும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 4. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆர்க்கல் அச்சீவ்மெண்ட், யூ ஹேவ் கம்யூனிட்டி, embracing, determination, you have romance, you have bull,
இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, do not back down from opposition, show strength and fortitude. You have dagger, it says fear, worries, tense situations. You have vulture, depression, anxiety, worry that someone is against you. You have ladder, இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, climbing towards success. ஸோ குரூப் நம்பர் 4 இந்த ஆர்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுமையை, ஒரு பாரத்தை நீங்க இறக்கி வைக்க போறீங்க. உங்க மனதே லேசானது மாதிரி, ஒரு இறகு போல லேசானது மாதிரி நீங்க உணர போறீங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி நீங்க உணர்வீங்க. சுதந்திரமான ஒரு பறவை மாதிரி உணர்வீங்க. இத பத்தி நம்ம விரிவா பார்க்கறதுக்கு முன்னதா இந்த ரீடிங் வழியா விநாயக பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நற்பண்புகளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணமும், இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நீங்க செய்யணும், ஏதாவது ஒரு வழியில உங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவணும், முக்கியமா குழந்தைகளுக்காகட்டும் இல்ல விலங்குகளுக்காகட்டும். அது போல கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ள நபரா நீங்க இருப்பீங்க. அதனால காலம் தவறாம நீங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாலும், ஒரு நெருக்கடியான நிலையில இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், அழுதுட்டு இருந்தாலும், நீங்க தினந்தோறும் கடவுளை வழிபட தவறுனதே கிடையாது. அதனால கடவுள் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும், மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற உங்களுடைய உயரிய குணமும், உங்களுடைய நற்செயல்களும், இது எல்லாமே உங்களுக்கு பக்கபலமா இருந்துட்டு இருக்கு, உறுதுணையா இருந்துட்டு இருக்கு. எந்த மாதிரி ஒரு தடைகளை நீங்க சந்திச்சாலும் இதை முறியடிச்சு வர்றதுக்கான மன வலிமையும் துணிவும், இந்த தடைகளை தாண்டி உங்களை வெற்றி அடைய செய்யறதும் உங்களுக்கு இருக்கிற கடவுள் பக்தி, இறை பக்தி, கடவுளுடைய அருள், இது எல்லாம் தான். உங்களோட இலக்கை நீங்க அடையறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, இது சாத்தியமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தாலும், இதெல்லாம் மீறி, இதெல்லாம் கடந்து உங்களால உங்க இலக்கை அடைய முடியும், உங்களால வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுதான் இந்த ரீடிங் வழியா விநாயக பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். With 7 of Swords, 6 of Pentacles, 2 of Swords, 8 of Cups and 10 of Wands. And also இங்க இருக்கக்கூடிய oracle cardsலாம் பாருங்க. You have do not back down from opposition, show strength and fortitude, fear, worries, tense situations, depression, anxiety, worry that someone is against you. So இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்க மிகுந்த மன வலியிலும் வேதனையிலும் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. மன அழுத்தத்துல கூட ஒரு சில பேர் இருக்கலாம். நீங்க சரியா தூங்காம இருக்கலாம், நிறைய நாள் நீங்க அழுதுட்டு இருக்கலாம். இந்த எம்ப்ரேசிங் அப்படின்ற ஆர்கிளோட பேக்ட்ராப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே போல உங்களோட எமோஷன்ஸும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கலாம். யார்கிட்டயும் பேசாம, வெளியில அவ்வளவா நீங்க போகாம, தனிமையிலேயே நீங்க நேரம் செலவழிச்சிட்டு இருக்கலாம். இது எதனாலன்னு என்னால பார்க்க முடியுதுன்னா, இது நிறைய பேருக்கு உங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றியதா இருக்கலாம். This romance oracle here. இத 7 of Swords and 10 of Wands ஓட சேர்த்து பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் இயல்பா இல்ல, சுமூகமா இல்ல அப்படின்னு தெளிவா தெரியுது. With 7 of Swords and 6 of Pentacles, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சரியா நடத்தப்படல, நீங்க நியாயமா நடத்தப்படல அப்படின்னு என்னால பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய ஆர்கிள் கார்ட்ஸ்லாம் நான் 7 of Swords and 6 of Pentacles and 10 of Wands ஓட பொருத்தி பார்க்கும்போது உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் நாளடைவுல உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சு. யார் மீது நீங்க அதிக நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ, யார் மீது நீங்க அதிக அன்பு வச்சிருந்தீங்களோ, அந்த நபரே உங்க மனதை இவ்வளவு தூரம் காயப்படுத்துவாங்க, உங்களை ஏமாத்துவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க, அவமரியாதைப்படுத்துவாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால மிகுந்த மன வலியிலும் வேதனையிலும் ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்கலாம். With 7 of Swords, 6 of Pentacles and Romance, இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது
ஒரு சில பேர் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே இன்னொருவரோடையும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். இது சம்பந்தமா நீங்க கேள்விகள் கேட்டபோது, உங்களுக்கு சரியான பதில் கொடுக்காம இருந்திருக்கலாம். அவங்களோட செயல்கள அவங்க நியாயப்படுத்த தொடங்கியிருக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு உங்க மேல ஒரு அப்சஷன் உருவாகி இருக்கலாம். உங்க மேல இருக்கிற அதீத காதல்னால உங்கள கண்ட்ரோல் பண்ண தொடங்கியிருக்கலாம். உங்கள இயல்பா இருக்க விடாம, அவங்க சொல்படி தான் நடக்கணும். அவங்கள கேட்டு தான் நீங்க எதுவுமே செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட நிலவி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த 7 ஆஃப் சார்ட்ஸ் ஓட இமேஜ்லயும் நீங்க ஒரு நோட் புக் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு டைரி பார்த்துட்டு இருக்கீங்க. நெறைய பக்கங்கள் இருக்கு அதுல. இந்த 8 ஆஃப் கப்ஸ்லயும் நீங்க சில புக்ஸ், நோட் புக்ஸ், டைரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கார்ட்ஸ நான் இந்த கார்டோட பொருத்தி பார்க்கும்போது, டிப்ரஷன், ஆங்ஸைட்டி, வொரி தட் someone is against you இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, மேபி ஒரு சில பேர் உங்கள த்ரெட்டன் பண்ணலாம். உங்கள பயமுறுத்தலாம். உங்கள மிரட்டலாம். எஸ்பெஷலி வித் திஸ் புல் ஆரக்கிள் ஆல்சோ. நீங்க அவங்களுக்கு கொடுத்த லெட்டர்ஸ் ஆகட்டும், இல்ல நீங்க அவங்களுக்கு அனுப்பின மெசேஜஸ் ஆகட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா ஒரு சில விஷயங்கள மட்டும் எடுத்துட்டு, இதையே உங்களுக்கு எதிரா பயன்படுத்தவும் அவங்க தயங்க மாட்டாங்க. இவங்க நெனச்சா என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான், நீங்க ஒரு பயந்த மனநிலையில இப்ப இருந்துட்டு இருக்கலாம். ஆனா குரூப் நம்பர் 4 உங்களோட ரீடிங்ல 2 ஆஃப் சார்ட்ஸ் 2 முறை வந்திருக்கு. வெவ்வேறு டெக்ல இருந்து யூ ஹேவ் 8 ஆஃப் கப்ஸ், யூ ஹேவ் 10 ஆஃப் வாண்ட்ஸ், யூ ஹேவ் a பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மென்ட் கார்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, நீங்க பொறுமையா, நிதானமா, ஆழமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்க இருக்கீங்க இந்த செப்டம்பர் மாதத்துல. இந்த சுமைய நீங்க மேலும் தாங்க போறதில்ல. இந்த சுமைய நீங்க மேலும் சுமக்க போறதில்ல. இந்த பபிள்குள்ளேயே நீங்க இருக்க போறதில்ல. இவங்களோட கைதியா நீங்க இருக்க போறது இல்ல அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து, இந்த பபிள்ல இருந்து இவங்களுக்கு ஒரு அடிமையா இருக்கிற இடத்துல இருந்து நீங்க வெளியில வரணும். இதுலருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்க மனதார முடிவு பண்ணி, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க வெளியில வரப்போறீங்க. இல்ல ஒரு சில பேர் ஆல்ரெடி வெளியில வந்திருக்கலாம். ஈவன் இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கூட பாருங்களேன். ஆழமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. சிந்தனை செய்யற மாதிரி இருக்கு. இத 6 ஆஃப் பென்டக்கிள்ஸோட சேர்த்து பார்க்கும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க அதிக டைம் அண்ட் எனர்ஜி கொடுத்திருப்பீங்க. உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்திருப்பீங்க. ஆனா இன் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்சது அவமரியாதை, உங்கள கண்ட்ரோல் பண்றது, உங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க இருந்திருக்கீங்க. இல்ல இருந்துட்டு இருக்கீங்க குரூப் நம்பர் 4. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க கடந்த சில மாதங்களா இருக்கிறதுனால, உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மீது நீங்க கவனம் செலுத்தாம இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு சில கோல்ஸ் இருக்கும். அதெல்லாம் இதனால தடைப்பட்டிருக்கும். உங்களோட படிப்புலயோ, உங்களுடைய வேலையிலயோ நீங்க கவனம் செலுத்த முடியாம இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு சில பிளான்ஸ் இருந்திருக்கும். அது எதுவுமே நீங்க செயல்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க. ஆனா குரூப் நம்பர் 4 இந்த நிலையிலிருந்து நீங்க கூடிய விரைவில உங்கள நீங்களே விடுவிச்சுக்க போறீங்கன்னு சொல்லணும். இந்த ஜட்ஜ்மென்ட் கார்ட நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஏன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க இருக்கு. அதுதான் இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நீங்க குரல் கொடுக்க போறீங்க. இந்த நபரை எதிர் சந்திக்க போறீங்க, எதிர்கொள்ள போறீங்க. இந்த அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்ல நான் இனிமே தொடர போறது இல்ல. இதோட இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் முடிச்சுக்கிறேன். இதுல இருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு நீங்க தெளிவா இந்த நபர்கிட்ட சொல்ல இருக்கீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வர இருக்கு. இந்த நபரோடையே நீங்க தொடர்ந்து பயணம் செஞ்சா, நீங்க யார் அப்படின்றதே நீங்க மறந்துருவீங்க. உங்களோட திறமை என்ன, உங்களோட ஆற்றல் என்ன அப்படின்றதே உங்களுக்கு சுத்தமா மறந்து போயிடும். ஏன்னா, கம்ப்ளீட்டா வேற ஒரு நபரா நீங்க மாறியிருப்பீங்க. எதனாலனா, இவங்க சொன்னபடி நடக்கிறதாகட்டும், இவங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத ஒரு நபராகவும், அவங்க விரும்பியபடியே நீங்க நடந்து பழகியதுனால, உங்களோட விருப்பம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய கனவு என்ன, உங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு இது எல்லாமே உங்களுக்கு மறந்து போன மாதிரி ஒரு நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. அதனால இதே அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது, என்ன பயனடைய போறீங்க அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கறதுனால இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்க இருக்கு இந்த மாதத்துலன்னு சொல்லணும். இந்த 2 ஆஃப் சார்ட்ஸ் பாருங்க.
இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆகட்டும், இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆகட்டும், உங்க மனதில் இருக்கக்கூடிய காயங்கள், வலிகள், வேதனைகள் இதெல்லாம் நீங்க குணப்படுத்துறீங்க. இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸோட பேக்ட்ராப்ல நீங்க ஒரு வாட்டர் ஃபால் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால உங்களோட மன காயங்களை நீங்க ஆத்திக்கிறதுக்கான முயற்சியை நீங்க செய்ய போறீங்க. உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் நீங்க கிளென்ஸ் பண்ண போறீங்க. ஸோ ஸ்லோவா, ஸ்டெடியா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கொடுத்த மன காயங்கள், வலிகள் இதுல இருந்தெல்லாம் நீங்க மெதுவா வெளியில வர இருக்கீங்க. இந்த முடிவை நீங்க மனப்பூர்வமா எடுக்கிறீங்க, மனதார எடுக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஆழமா சிந்திச்சு பார்க்கும்போது இது எப்பயோ எடுத்திருக்க வேண்டிய முடிவு. நம்ம தான் இத காலம் தாழ்த்தி எடுக்கிறோம். இப்பயாவது இந்த முடிவை எடுத்து நம்ம செயல்படணும். நம்மளோட உயர்ந்த நன்மைக்காக இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு நீங்க மனதார தான் எடுக்கிறீங்க இந்த முடிவு. அதனால முழு மனதோட நீங்க ஏத்துக்கிறீங்க நீங்க எடுக்கிற முடிவு. 9 ஆஃப் கப்ஸ் வழியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்ட் தான். ஆனா இந்த ஸ்பெசிஃபிக் கார்டை உங்களோட ரீடிங்ல மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நீங்க உணர போறீங்க. இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுதலை அடைஞ்ச மாதிரி உணர போறீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அன்புன்ற பேர்ல, காதல் அப்படின்ற பேர்ல நீங்க சந்திச்சது எல்லாமே அவமரியாதை, ரெஸ்ட்ரிக்ஷன், கண்ட்ரோல், நம்பிக்கை இல்லாதது, அடுத்து என்ன நடக்கும், அடுத்து இவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு உங்களால கணிக்க முடியாத மாதிரி ஒரு நிலையை உங்களுக்கு தொடர்ந்து உருவாக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால மிகுந்த மன வலியிலும் வேதனையிலையும் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க வெளியில வரதுனால நீங்க நீங்களா இருக்க போறீங்க. உங்களோட ட்ரூ ஆத்தென்டிக் செல்ஃபா நீங்க இருக்க போறீங்க. அதனால இதை நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாட்களா இல்ல இத்தனை மாதங்களா ஒரு சிறையில அடைப்பட்ட கைதி மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க. உங்க விருப்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலையில இருந்திருப்பீங்க. அதனாலதான் உங்க ரீடிங் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய சுமையை நீங்க இறக்கி வைக்க போறீங்க, ஒரு பாரத்தை நீங்க இறக்கி வைக்க போறீங்க உங்க மனதுல இருந்துன்னு சொல்லியிருந்தேன். வித் 9 ஆஃப் கப்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க வாழ்க்கையை நீங்க விருப்பப்பட்டபடி வாழ ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லலாம். இந்த 9 ஆஃப் கப்ஸோட இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 கப்ஸ் இருக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் இந்த நபருக்காகவும் ஒரு சில விஷயங்களை இழந்திருப்பீங்க. இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நீங்க செய்யாம இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்க போறது இல்லைன்றதுனால நீங்க விரும்பியதை நீங்க செய்ய தொடங்க போறீங்க. இது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் அது செய்யறதுனால நீங்க சந்தோஷம் அடைகிறீங்க, உங்களுக்கு மன நிறைவு கிடைக்குது, நீங்க ஒரு சிறு பிள்ளை போல உணர்றீங்க அப்படின்னா அதையும் நீங்க செய்ய போறீங்க. ஸோ குரூப் நம்பர் 4 ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பிக்கப்பட்ட நபரா உணர போறீங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்க இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நியூ சாப்டர் நீங்க தொடங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்க இருக்கிற இந்த நியூ சாப்டருக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க அந்த முதல் பக்கத்தை எழுத இருக்கீங்க. அந்த முதல் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க இருக்கீங்க. இதை தொடர்ந்து நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் உங்களுக்கு வெற்றி படிகளாகவே இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது உங்க ரீடிங் வழியா. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 4. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.